வணக்கம் நண்பர்களே. விஜயுடைய ஆஸ்தான ஜோதிடரும், அவர் வந்து அவருடைய வெற்றிக்கு மிக பக்கபலமாக, உறுதுணையாக விஜய்க்கு இருந்தார் சொல்லி நம்பப்படுற நபர் வந்து, உங்களுக்கு தெரியும் ரத்தன் பண்டிட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர். திடீரென வந்து ஜோசியக்காரரால் வந்து இந்த ஆட்சிக்குள்ள வந்திருந்தார். மிகப்பெரிய அளவுல விஜய்க்கு பக்கத்திலேயே இருப்பார். விஜய் போற கார்ல பின் சீட்ல அவர்தான் வந்து எப்பவுமே உட்கார்ந்து கொண்டே இருந்திருந்தார். விஜய் வந்து தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கப்பட்டு முடிவு வர்றதுக்கு முன்னும், அதாவது முதல்வராக வெல்றதுக்கு முதலே திருச்செந்தூர் கோயிலுக்கு வேலோட போயிருந்தார். அதுக்கு பிறகு வந்து உடனடியாக சாய்பாபா கோயிலுக்கும் போயிருந்தார். இது எல்லாமே வந்து இவருடைய பணிப்பின் பேரில் போயிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து விஜய் வெற்றி பெற்று இந்த முதல்வராக இருக்கின்றார். முதல்வர் ஆன பிறகும் வந்து இவர் தான் பக்கத்திலே இருந்தார். முதலாவதாக வந்த நபர், விஜய் வீட்டுக்கு வந்த நபரே இந்த ஜோதிடர் தான். கிட்டத்தட்ட விஜயினுடைய ஒரு இடதுகை அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளலாம். இந்த வகையில அவர் வந்து முதல்வராக பதவியேற்றதுக்கு பிறகு விஜய் இவரை வந்து ஒரு சிறப்பு அரசியல் பதவியில கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது தன்னுடைய சிறப்பு பணி உத்தியோகத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு அரச பணியை வந்து தமிழக அரசின் பணியை அவருக்கு கொடுத்து தனக்கு பக்கத்திலேயே வைத்திருக்கிற மாதிரி வந்து நேற்று அவர் செய்திருந்தார். ஆனாலும் அவர் செய்ததுக்கு உடனே வந்து எதிர்வினைகள் மிகப்பெரிய அளவில் வந்திருந்தது. அதுக்கு பிறகு இன்று அது இன்னும் சட்டசபையில சூடு பிடித்து அந்நியார் விஜயகாந்தனுடைய மனைவி பிரேமலதா வந்து மிகப்பெரிய அளவுல துவச்சி எடுத்து விட்டா பிடிச்சு இந்த மாதிரி இல்லாமல் சொல்லி, அதை விட திருமாவளவன்ல கட்சியா இருக்கட்டும் சரி, எதிர்க்கட்சிகள் எல்லாமே சேர்ந்து வந்து அறுத்திருந்தார்கள். ஒரு திராவிட இல்லது என்ன வேற விதமாக அவர்கள் ஒரு பகுத்தறிவு அப்படின்னு சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு நபர் வந்து கொண்டு வந்து அதுவும் ஒரு அரச பணியில உட்கார வைக்கிறது அப்படின்றது வந்து எப்பவுமே வந்து ஏற்புடையது அல்ல அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் விஜய் வந்து ஒரு டக்குன்னு ஒரு நல்ல விஷயத்தை செய்திருந்தார். எதிர்ப்பு பலமாகவே வந்து உடனடியாகவே அந்த இடத்துல வந்து அவரை வந்து அந்த பதவியை விட்டு விலக்கி இருக்கின்றார் என்று சொல்லிக் கொள்ளணும். இவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனாலும் எங்களுக்கு இதில் ஒரு சின்ன கேள்வியும் வருது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இவ்வளத்தையும் கணிச்ச அந்த நபர் தனக்கு ஒரு அரச பணி, ஒரு பெரிய பணி கிடைக்கும் அப்படின்றத கணிச்சிருக்கத்தானே வேணும். அப்படி கணிச்சிருந்தா அது அடுத்த நாளே பறிபோகும் அப்படின்றதையும் கணிச்சிருக்கத்தானே தெரிஞ்சிருக்கத்தானே வேணும். அப்படி கணிச்சிருந்தா நேற்றே அதை விட்டுட்டு போயிருக்கலாம். இன்றைக்கு தூக்கும் வரைக்கும், அதாவது விஜயே அதை தமிழக அரசு வந்து அந்த ஆணையை வந்து திரும்ப பெற்றிருக்கின்றது. இப்ப இனி அவருக்கு அந்த இடத்துல வேலை இல்லை, அந்த அரச பதவி இல்லை. இனி விஜய் தன்னை அவர் வந்து அவரை விஜய் வந்து அவரை பர்சனலா வச்சு கொள்ளலாம் அப்படின்றது மட்டும்தான் இங்க இருக்கிற ஒரே வழி அவருக்கு. அப்படி இருக்கேக்க ஏன் இந்த மாதிரி, அதாவது அவருக்கே தெரியாம போயிட்டுதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதே போல இன்னும் பல விஷயங்கள் வந்து இதுக்குள்ள இருக்குது. இப்ப நீங்க உதாரணமா யோசிச்சு பாருங்க. இவ்வளவு மக்கள் விஜய விரும்பி குறிப்பிட்ட மக்கள் வந்து அவருக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். அப்ப மக்களுடைய ஆணையால தான் நான் வந்து வந்திருக்கிறேன், முதல்வராக இருக்கிறேன் அப்படின்றதான் விஜய் வந்து வெளியில சொல்ற விஷயம். ஆனால் விஜய் வந்து நடைமுறையில ஜோதிடரையே வச்சிருக்காருன்னு சொல்லி சொன்னா, அங்க யார நம்பியிருக்கிறார்? அல்லது யாரால வந்து தான் இந்த பதவிக்கு வந்திருக்கார் அப்படின்றத, அவர் உள்ளுக்குள்ள எப்படி நிக்கிறார் என்றும் எங்களுக்கு தெரியல. ஏன்னு சொன்னா, இவர தான் பக்கத்திலேயே வச்சு கொண்டே இருக்கார். இவர வேற யாராவது தூக்கிடுவாங்களா அப்படின்றதுக்காண்டி பக்கத்திலேயே வச்சிருக்கிறாரா? இல்லது இவரால தான் தான் வென்றேன் அப்படின்றத வச்சு கொண்டு சொன்னால், இவரால தான் வென்றேன்னு சொல்லி சொன்னால், மக்களால தான் வெல்லலை அப்படின்றத அவர் சொல்லி அத அப்படித்தான் அத எடுத்துக்கொள்ளணும். அப்ப இங்க எது முக்கியமா படுது அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்கள் நிறைய பேர் வந்து ஜோசியத்த வந்து சிரிக்கிற மாதிரி தான் பார்த்துக்கொள்வோம் பலர். உண்மையை சொன்னால், எக்கச்சக்கான பெண்கள், குடும்ப பெண்கள் வந்து இத மாரி தான் பார்ப்பார்கள். ஆனா ஆண்கள பொறுத்தவரைக்கும் அத சிரிக்கிற விதமாகத்தான் எடுத்துக்கொள்வோம். அல்லது மாற்று மதத்தினரும் அத சிரிக்கிற மாரி தான் எடுத்துக்கொள்வார்கள். வேற வேற மதத்தார்களும். ஆனால் சைவர்கள், இந்துக்கள் எல்லாருமே வந்து அது ஒரு பயங்கரமான விஷயம். அத முக்கியமா எல்லாரும் மட்டும் சொல்லாட்டிலும் பலர் முக்கிய புள்ளிகள், பெரிய இடங்களுக்கு எல்லாருமே வந்து இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாகத்தான் எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த இடத்துக்கு வர்ற நடக்கத்தால இப்படி இந்த மாரி இதழுக்குள்ள விழுகிறார்களா? இல்லைன்னு சொல்லி சொன்னால், இப்ப சாதாரண மக்கள பொறுத்தவரைக்கும் நம்ப வேண்டிய கட்டாயம் இல்ல. காரணம், அவள் ஏற்கனவே திரையில இருக்கிற அப்படின்னால கீழ விழ வேண்டிய தேவை இல்ல. அதெல்லாம் நாளும் கோலும் பார்க்க வேண்டிய தேவை இல்ல. என்ன மனசுக்கு பிடிச்சிருக்கோ அத செஞ்சுட்டு போயிடலாம். ஏதோ அண்டியான் வயித்துக்கு சோறு, கறி வரப்போகுது. ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் கையில. அத செஞ்சு போட்டு வச்சுட்டு போப்போறான். அப்ப அவன் ஒரு நாளுமே அத பார்க்க வேண்டிய தேவையே இருக்காது. ஆனால் மேலேன்னு சொல்லி பதவிகள் வரைக்க, நாங்க நினைக்கிறோம் அவங்களுக்கு அந்த அந்த அங்க மேல இருக்க எல்லாமே பயப்படக்க, 4 விஷயத்த பார்த்து தான் எல்லாத்தையும் செய்ய வேண்டி வரும் போல. சரியோ, புலியோ நம்புறாங்களோ இல்லையோ, அதையும் ஒருக்கா பார்ப்பாங்க போல இருக்குது. அப்படிதான் விஜய் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், விஜயே வந்து கிறிஸ்தவர் தான். அப்படி கிறிஸ்தவர் அறிக்கைக்க, அவரே இத நம்புற அளவுக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னால், அது உண்மையில அது மதம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமா இருக்க போறதில்ல. அது அவருடைய பதவி, அவர் எந்த இடத்துல இப்ப இருக்கிறார் அப்படின்னு சம்மந்தப்பட்டு தான் கட்டாயம் இருக்கும். அத விட முக்கியமா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு என்னன்னா, அவருக்கு பின்னால இருந்து வழிநடத்துறவர்களுடைய உத்தரவாக கூட இருக்கலாம். ஒரு கட்டத்தில அவர் கொஞ்சம் ஆரம்பத்தில வந்து நம்பிக்கை அவருக்கு ஏற்பட்டிருக்காது விஜய்க்கு. அதுக்கப்புறம் நம்பிக்கை ஏற்படுற மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம். இந்த படம் வெல்லும் அப்படின்னு சொல்லி நினைச்சதுனால, இல்ல இந்த படம் வெல்லும், இந்த படம் வெல்லும்ன்றீங்க கிட்டத்தட்ட அவ்வளோ அவர் வந்திருக்கலாம். இல்லன்னா ஏதோ ஒரு கட்டத்தில அவருக்கு நம்பிக்கை வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் கூடவே வைத்திருக்கிறார். அது அவருடைய சொந்த நம்பிக்கையா தான் எடுத்துக்கொள்ளணும். அது ஒரு நாளுமே வந்து
தமிழக அரசினுடைய அந்த பதவிய குடுத்து வைத்திருக்கிறன்றது பிரயோசனமே இல்ல. அது சரியில்ல. ஒரு பொருத்தமற்ற விடயம். ஆனால் விஜய் வந்து அத செய்திருந்தாலும் கூட, அதுக்கு பிறகு அத அத அது அது அவருடைய தனிப்பட்ட முடிவா தான் வந்து அத எடுத்தே செய்திருந்தார். ஆனாலும் என்ன, அத எதிர்க்கட்சிகள் எல்லாமே சேர்ந்து விமர்சித்த உடனே, அத வந்து ஏற்றுக்கொண்டது உண்மையில அவருடைய ஒரு பக்குவத்த தான் காட்டுது. அந்த வகையில அது உண்மையில ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனாலும் என்ன, பார்க்கலாம். ஜோசியக்காரன்ட நிலைமை தான் என்னன்னு தெரியல. இவ்வளாத்தையும் கணிச்சவரால தன்ட பதவி அடுத்த நாளே போயிருமன்றதையும் கணிச்சு, அவர் நேற்றே அத போயிருந்தான்னு சொல்லி சொன்னால், நாங்கள் எல்லாத்தையும் நம்பி இருக்கலாம். ஓகே, இவர் ஜோசியம்லாம் சரியா தான் கணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. அவரை கணிக்க முடியாம தான் இன்றைக்கு இப்படியே வெளிக்கிட்டு வந்திருப்பார். அதனால போவைக்கு வந்து பதவி இல்லாமல் தான் போகிறார். இவ்வளவு தான் ஜோசியம் என்றே சொல்லிக் கொள்ளணும். நன்றி.